விசாரிக்கணும்க்கா, ஃபீஸ் கட்டணும்க்கா. அதான் அதுக்குள்ள அக்கா வீட்டு போயிட்டு வந்துருவோம்னு கிளம்பிட்டோம்க்கா. உங்க அக்கா நீயும் சத்யாவோட தான படிச்சிட்டு இருந்தாமா ராணி? அவன் என்ன மார்க் எடுத்திருக்கா? அவனா? அவனு 350 என்னமோ சொன்னாக்கா. ஏம்மா வாம்மா, நேரம் ஆகுது. ஆட்டோ பிடிச்சனாலும் வீட்டுக்கு போயிருவோம். எவ்வளவு நேரம் நம்ம பஸ் ஸ்டாப்லயே நிக்கிறது? அட இருடி, அத்தை கூட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, பேசிட்டு வரேன் இரு. அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? ஏம்மா நீ நல்லா பேசுறமா. ஃப்ரீ பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன்றத சொல்லாம சொல்றதுக்கியா சரியான ஆளு மணிக்கு. ஏடி ஃப்ரீ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி போகாம ஆட்டோல காசு கொடுத்து போற ரொக்க ரொக்கமா ஒப்பேட்ட காசு வாங்கி வச்சிருக்கியா? முகரைய பாரு, நில்லுடி பேசாம. ஏம்மா உடனே முறைக்காத. முறைக்காதம்மா முறைக்காத. அதான் உங்க சேர்ந்து நாங்க நிக்கிறோம்ல. ஏம்மா பொம்பளை பிள்ளைகளை வெளியே அனுப்பவே பயமா இருக்குமா? டிவியை போட்டாலே இந்த கோயம்புத்தூர் கதை தான் ஓடுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம பிள்ளைலாம் வெளியே அனுப்பிடவே கூடாதுமா. அம்மா நான் போய் வெளியே விளையாடிட்டு வரேம்மா. என்னது வெளியே விளையாட போறியா? ஒழுங்கு மரியாதையா உள்ள போனி. என்ன துணி உடுத்திருக்க? போய் துணியை முதல்ல மாத்து. கோயம்புத்தூர் சம்பவத்தை பாத்தியாடி? டிவியில நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. முதல்ல போய் துணியை மாத்திட்டு ஒழுங்கா வீட்டுக்குள்ளேயே இரு. அம்மா அந்த 10 வயசு பிள்ளை என்னம்மா ட்ரெஸ் போட்டிருக்கும்னு நீ நினைக்கிற? அந்த பிள்ளைக்கு எடுத்து கொண்டாங்கன்றக்காக நான் வெளியே போகலான்னு சொல்றியாம்மா? சரிம்மா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் மாத்திட்டு நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேம்மா. வெளியே போகலம்மா. ரிசல்ட் வந்துருச்சு, ஸ்கூலுக்கு போகணும், குரூப் எடுக்கணும். எப்போ வர சொல்லியிருக்காங்க? மிஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டியா? பேசுனியா? சத்யாப்பில் போயிட்டாளா? சத்யா அவங்க பெரியமா வீட்டுக்கு போயிருக்காம்மா. நீ காலையில தான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போ குரூப்ல மெசேஜ் போட்டிருந்தா. நான் பெரியமா வீட்டுக்கு கோயிங் போட்டிருந்தாம்மா. என்ன பிள்ளைகளும் ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த குரூப்ல கக்கூசு போனா கூட போட்டு விட்டுருங்க. நல்ல பிள்ளைகளா. எனக்கு தேதி எடுப்பா பித்தம் அவளே. ஏடா பண்ணிக்கிட்டு இருக்க? ரிசல்ட் வந்துருச்சு, ஸ்கூலுக்கு போகணும், பேசாம இருக்க. என்ன செய்ய போற அடுத்து? அஜய், சத்யா, ஸ்டெல்லா எல்லாரும் எப்ப போறாங்க என்னன்னு கேட்டுக்கிறேம்மா. கேட்டுட்டு எல்லாம் சேர்ந்து போறோம்மா. அரவிந்த் வேற காலையில ஃபோன் பண்ணா, எல்லாத்தையும் கேட்க சொன்னாம்மா. அஜய் கேட்க சொன்னா, அஜய் கேட்கணும், குஜிகிட்ட கேட்கணும். இதே தெரியுனியே. ஒழுங்கா போய் ஸ்கூல்ல கேட்டு விசாரிச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணு. போதும், பயல் விளையாட கிரிக்கெட் விளையாண்டது சுத்துனதெல்லாம் போதும். அடுத்தாவது உருப்படியா படி. இப்போ அந்த வேலையை பாரு.